இல்லன்னு இருக்காங்க சார், இல்லன்னு இருக்காங்க சார். ஸ்டேட்டஸ் கோ காமிங்க சார். இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்குன்னு யாரு சார் ஏமாத்துறீங்க நீங்க? அரசு அதிகாரி இருந்துட்டு இருக்கா சார்? காமிங்க சார், காமிங்க. ஏன் காமிக்கிறது தயங்குறீங்க சார்? நீங்க இப்ப காமிங்க சார், காமிச்சிட்டு எடுங்க சார். எங்கிட்ட இருக்குன்றதுக்கு ஆதாரம் கொடுக்குறோம், இல்லன்றதுக்கு உங்களால ஆதாரம் கொடுக்க முடியுமா? காமிங்க சார். சார் 2014 எது கலந்து கொடுத்தீங்க? 2014 எது கலந்து கொடுத்தீங்க? 2014 எதுக்கு சார் அளந்து கொடுத்தீங்க தாலுகா ஆபீஸ்ல இருந்து? இவர்தான் தாசில்தார், இவர்தான் அளந்து கொடுத்தார். 2014 இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அளந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்த. இப்ப இல்லன்னு சொல்றாரு, மாத்தி சொல்றாரு. ஒரு கவர்மெண்ட் அதிகாரி கொடுத்து அளந்து கொடுத்தது இன்னொரு கவர்மெண்ட் அதிகாரி இல்லன்னு சொல்லி சொல்றாரு. இல்ல போட்ட எல்லாம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் எல்லா குரூப்லயும் போட்டாங்க. மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் எல்லா குரூப்ல போட்டாங்க. சட்டவிரோதமா போர்டு இருந்துட்டு அகற்றிட்டு இருக்காங்க. எல்லாரும் தகவல் ஷேர் பண்ணுங்க. எல்லா முழு தமிழ்நாட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் காரமடை பகுதியில் உள்ள காலம்பாளையம் ஆசூர்கானா பள்ளி நிர்வாகத்துக்கு சொந்தமான வக்புக்கு சொந்தமான இடத்துல இருந்துட்டு போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அத்துமீறி அறிவிப்பு பலகை அகற்றிட்டு இருக்காங்க. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்ல, எந்த ஒரு பேப்பரும் துண்டு பேப்பரும் கூட கொடுக்க முடியல. இது பள்ளிவாசலோட இடம், எங்களுக்கு உண்டான ஆவணங்கள் இருக்கு. எதுக்காக நீங்க இதை அகற்றுறீங்க? ஸ்டேட்டஸ் கோ ரிப்போர்ட் கொடுங்க சார். இதுவரைக்கும் கொடுத்துருக்கீங்களா நீங்க? இதுவரைக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துருக்கீங்க, ஒண்ணுமே கொடுக்கல நீங்க இது வரைக்கும். எங்களுக்கு தெரியலைங்க சார். நீங்க கொடுங்க, ஒரு ரிட்டனா கொடுங்க சார். நீங்க இங்க கொடுத்துட்டு நீங்க வேலை செய்யுங்க சார். நீங்க ரிட்டர்ன் கொடுக்கல, நீங்க தான் பேசுறீங்க. அவரு நம்ம கிட்ட பேசவே இல்லை சார். அவரு நாங்க பேசவே இல்லை சார். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க, உங்களை வச்சுதான் நம்ம பேசுறோம். சாரும் நேற்று பண்ணாரு, நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னாரு. நீங்க காலையில வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நேத்து நைட் எனக்கு சொல்லுங்க. இல்ல சார், நீங்க காலையில வரைக்கும் நீங்க டைம் எடுத்துவாங்க. 10 மணி வரைக்கும் 10 மணிக்கு மேல நீங்க சொல்லுங்கன்னு சொன்னீங்க. சார் நேற்று நீங்க கிளியரா சொன்னீங்க. உங்களோட கால் பண்ணி கூட செக் பண்ணேன் சார். எங்கன்னா கால் பண்ணவே இல்லையா சார் நேற்று? அதுக்கப்புறம் சார் கால் பண்ணீங்க? உங்களுக்கு இல்லைங்க, செக் பண்ணேன். இங்க இருக்கா, இது எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணேன் நான். சரி சார், நீங்க நாளை காலை 10 மணிக்கு நீங்க சொல்லுங்க தான் சொல்றீங்க சார். பட் இதுக்கு டைம் எப்படி? ரெவென்யூ தரப்புல வந்து எனக்கு சொல்லுங்க. ரெவென்யூ தரப்புல வந்து இது அகற்றணும் அப்படிங்கறாங்க. உங்க முன்னாடி தான் வாக்குறுதி கொடுத்தாங்க, ரிட்டர்ன்ல கொடுத்தாங்க. ரிட்டர்ன்ல கொடுக்கறேன்னு சொன்னீங்க. இன் கேஸ் வந்து நீங்க இது ரிலேட்டடா கேட்கணும்னா ரெவென்யூட்ட சொல்லுங்க. உங்க முடிவு ரெவென்யூ வந்து இப்ப அகற்றணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம் சார். அது கண்டிப்பா சார். நீங்க என்ன சொன்னீங்க? என்னோட வாக்குறுதியை நம்புங்க. நீங்க நான் இது சார்ட் அவுட் பண்ணி தரேன். நீங்க காலை 10 மணிக்கு சொல்லுங்க. நீங்க ஆமா, பீஸ் கமிட்டி மீட்டிங் கன்வென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இதையும் நீங்க காலைக்குள்ள டைம் தரேன் தான் சொன்னீங்க. நீங்க போர்டு அகற்றது நேத்து அகற்றணும் அப்படிங்கறத உங்ககிட்ட அதுக்கு ரீசன் கேக்குறோம் சார். ஆனா வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்க. எங்களுக்கு எதுவும் ரிப்போர்ட் வரலைங்க சார் இது வரைக்கும். தாசில்தார் ரெவென்யூ தரப்புல இருந்து ஒரு பேப்பரும் கூட இது வரைக்கும் கொடுக்கல சார். நீங்க ரிட்டர்னை கொடுங்கன்னு சொல்றோம். இப்போ இதுக்கு நாங்க நிர்வாகிகள். என்ன கேஸ் சார் இருக்கு? யாரோ ஒருத்தர் வழிபோக்கர் கேஸ் போடுறாங்க. அது எப்படி சார் கேஸ்? என்ன கேஸ் இருக்கு? என்ன இருக்குங்க சார்? யாரோ ஒருத்தர் ஷூட் போட்டிருக்காங்க, பெண்டிங் இருக்கு, அவ்வளவுதான். புறம்போக்கு இடத்துல நீங்க சொல்றீங்க. எங்க சார் இருக்கு? ஒரு எங்க இருக்கு? ரிப்போர்ட் கொடுங்க. இப்ப கொடுத்துட்டு பண்ணுங்க சார். சார் நீங்க கொடுங்க சார். நீங்க அகற்றுக்கு வந்திருக்கீங்க, நீங்க கொடுங்க. நீங்க தான் கொடுக்கணும் சார். வருவாய்த்துறை தானே கொடுக்கணும். 2 முறை ஆர்டிஎஸ் மீட்டிங் வந்தோம். எதுங்க சார்? வந்தோம்ல சார். 4 டைம் மீட்டிங் வந்திருக்கும்ல. சரிங்க சார். 4 முறை ஆர்டிஎஸ் சார் கிளியர் கட்டா சொல்லிருக்காங்க சார். வாயில சொல்றதெல்லாம் மேட்டர் இல்ல, பேப்பரா கொடுங்க. என்னன்னு சார்? அவர் ஆர்டிஓ சாரும் கலெக்டர் சாரும் சொல்லிருக்காங்க, இதை நாங்க முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு தீர்மானம் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் முடிச்சு கொடுத்திருக்காங்களா? இல்ல, நீங்க அதே வாயில தான் சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னாங்கல்ல, என்னன்னு சார் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. முடிச்சு கொடுத்துட்டாங்களா சார்? அதுதானே நம்ம கிட்ட இது வரைக்கும் நீங்க கேஸ்க்கு எந்த பாக்காதீங்க, நாங்க பார்த்து நாங்க கிளியர் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்களா? நீங்க ஆர்டிஓ சார் மறுபடியும் அப்ரோச் பண்ணி கேளுங்க. எப்போ சார் கேளுங்க சார். ஒவ்வொரு ஆர்டிஓ சார் கிட்டே தான் உங்களை பார்க்க சொல்றாங்க சார். நீங்க சில்லி ப்ராப்ளம் சொல்லிட்டீங்களா சார்? வாயில தான் கொடுத்திருந்தாங்க. நீங்க சொல்ற வாக்குறுதி இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸா கொடுக்கல. நீங்க ரிட்டர்ன்ஸா கொடுங்க சார் தான் நாங்க கேக்குறோம். ரிட்டர்ன்ஸ் நீங்க வாங்கிக்கல. காலையில நீங்க எவ்வளவு நாள் சார் கேக்குறோம்? நாங்க எவ்வளவு நாளா கேக்குறோம்? இவ்வளவு வருஷமா 3 வருஷம் ஆச்சு சார். கேஸ் போடுறதுக்கு 2 வருஷமா 2 மாசமா இழுத்தீங்க நீங்க.
ஆர்டிஓ ஆபீஸ்ல உங்களுக்கு பீஸ் கமிட்டி போட்டதுல உங்களுக்கு டேட்டாஸ் வேணும்னா அங்கிருந்து தருவாங்க. ஏஏஜி ரிப்போர்ட் உட்பட அவங்க தருவாங்க. சார் அன்னைக்கே ஆக்சுவலா வந்து பீஸ் கமிட்டி முடிஞ்ச பொண்ணே எங்களுக்கு வந்து அந்த இதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கணுமா கொடுத்துட கூடாதா? ஏன் கொடுக்கல? நீங்க இந்த கேள்வி நீங்க அங்கேயே கேட்டோம் சார். சார் உங்களுக்கு முன்னாடி தான் சார் கேட்டீங்க. பீஸ் கமிட்டி மீட்டிங் நீங்க தான் சார் வந்திருந்தீங்க. இந்த தகவலை ஆர்டிஓ சார் நீங்களும் தான் வந்திருந்தீங்க பீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு. உங்களுக்கு முன்னாடி தான் நம்ம கேட்டோம். ஆர்டிஓ சார் கிட்ட இந்த தகவலை கேளுங்க. சார் ஆர்டிஓ சார் இப்ப சார், நான் கேட்டதுக்கு அங்க சார் ஃபீல்டுல நீங்க தான் வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட தான் கேட்க முடியாது, தயங்குறீங்க நீங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு. ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். அது பேப்பரா ரிட்டர்னா கொடுங்க சார். கோர்ட் கேஸ் நிலுவையில் இருக்கும்போது இதுல எந்த சார், செயல்பாடும் செய்யக்கூடாது. நானும் தான் 3 மாதத்திற்காக எமர்ஜென்சிக்காக தண்ணி கொடுக்க சொல்லி எமர்ஜென்சிக்காக தண்ணி உகலச்சு. அதோட நம்ம நிறுத்திடுவோம். ஓகே சார். வேற எந்த சார் விதமான இதே வந்து வேற எந்த விதமான நீங்க நடவடிக்கை இப்ப வந்து பாத்தீங்கன்னா 8-9 மாசம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த போர்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க இருந்த காலத்துல மேட்டுப்பாளைய தாசில்தார் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆவணம் இல்லாம பள்ளிவாசலோட இடத்த போர்டு இருந்துட்டு இது பண்றாரு. வந்தோம் சார். பொது அதிகாரி வந்து ஒரு வேலையை செய்ய வர்றாரு, அதை தடுக்கிறீங்க. நாங்க தடுக்கவே இல்லை சார். அப்புறம் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களோட உங்க வாக்குறுதிக்காக தான் நாங்க கேட்டுருக்கோம். சார் நாங்க ஒண்ணுமே கேட்கல, ரிட்டர்னா கொடுங்க. எப்ப நடக்கும்? அதை நீங்க இப்பயும் நம்பலாம். நம்பிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சார் இன்றைய தினம் நமது அரசு ஆவணங்கள்ல அரசு புறம்போக்குன்னு இருக்கிற சார் 2014 நீங்களே அளந்து கொடுத்திருக்கீங்க, எது கலந்து கொடுத்தீங்க? எங்களுடைய அரசு ஆவணங்கள்ல அரசு புறம்போக்குங்கிற இருக்கிறதுனாலையும் கோர்ட்ல வந்து கேஸ் பெண்டிங்ல இருக்கிறதுனாலையும் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண சொல்லுங்க மெயின்டைன் பண்ண சொல்லி எங்க ரிப்போர்ட் கொடுங்க சார். இப்ப வந்து நம்ம புதுசா ஒரு சின்ன வேலை கூட செய்யக்கூடாது. ரிட்டர்னா கொடுங்க சார். அரசு புறம்போக்கு மட்டும் இல்ல சார். நீங்க எங்க நிர்வாகிகளை கேட்டுட்டு பேசுறேன். நீங்க பேசவே இல்லையே சார். இங்க பாருங்க சார். சார் இது வந்து கொடுத்தது. இது வந்து சரியில்லை சார். மேட்டுப்பாளையம் தாசில்தார் மற்றும் டிஎஸ்பி, மேட்டுப்பாளையம் டிஎஸ்பி பாத்தீங்கன்னா பள்ளிவாசலோட இடம், பள்ளிவாசலோட இடத்துல போட்டிருக்கிற அறிவிப்பு பலகை இருந்துட்டு அகற்றுறாங்க. சட்டவிரோதமா எந்த ஒரு பேப்பர் இல்ல, எந்த ஒரு ஆவணம் கொடுக்காம இதை அகற்றுறாங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பேச ஒரு அதிகாரிகள் இருக்காங்க. பீஸ் கமிட்டி மீட்டிங் இப்ப தான் நான் வைக்கிறேன். அதுக்கு மீட்டிங் வைக்கிறேன். ஆர்டிஓக்கு இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த வாரத்துல மீட்டிங் ஒன்று வைக்கிறோம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம். அதே மீட்டிங் அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்?